வார் மெமோரியலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே சுற்றியுமே வந்து எல்லாமே வந்து ஆர்மி பர்சன்ஸோட ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜொசிலா பாஸ் ஆர்மி ரெசிஸ்டன் வந்து இங்கே ஃபுல்லாக. ஸோ எங்களை பிளாக் பண்ணி அதோடய பாதியோடு திருப்பிட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், சாமி செம்மையாக இருக்குல்ல, பக்கா அழகாக. அந்த மவுண்டன்லேருந்து மண்ணி அந்த ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வந்து அது கீழே இதில் கலக்குது. ஸோ அந்த தண்ணி தான் எல்லா ஸ்னோவும் கரைஞ்சி வருது. கைஸ் இங்கே பாருங்கள், சின்ன வில்லேஜாக தான் இருக்குது. பட் எவ்ரி ஒன் ஹேவ் அ கார். எல்லாருமே வந்து கண்டிப்பாக கார் வச்சுருக்குறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்காங்க. ஆனால் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஏதோ ரிமோட்டடான ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியுது. பட் எல்லாம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே நல்லா கொஞ்சம் லக்ஸுரியாக உள்ளே இருக்கிற வீடுகள்லாம் பாருங்கள், நல்லா தான் காட்டேஜஸ் மாதிரி, விலாஸ் மாதிரி பக்காவாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், ரெசார்ட்ஸ் பாருங்க. கைஸ் இங்கே பாருங்க, வார் மெமோரியல் வந்துட்டோம். டோலிங் பெய்ட் பார்க்கிங் டூ லோலிங். இந்த பார்க்கிங்கில் போட்டுட்டு நம்ம உள்ளே தான் போய் பார்க்கணும். கார்கில் வார் மெமோரியல். எது பார்க்கிங்கு? ஆக்சுவலாக இதுதான் பார்க்கிங்கு. कितना भैया? हाँ भैया, luggages will be keep here. Is safe? Have to take this? No problem. Okay guys, luggage மட்டும் இங்கே வச்சுட்டு நம்ம உள்ளே போவோம். Ladakh police. सर पन्ना पे क्लिक कर सकेंगे. பாருங்க பேக் சைடு கார்கில் வார் மெமோரியல் உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி போட்டுக்கணும். அங்கே முன்னாடி செக்கிங்கில் வந்து ஐடி கார்டு ஷோ பண்ணிட்டு நல்லா உள்ள வர வேண்டியதான். ஸோ என்ட்ரி மட்டும் போட்டுக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார் மெமோரியலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே சுற்றியுமே வந்து எல்லாமே வந்து ஆர்மி பர்சன்ஸோட ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மாதிரி எவ்வளோ பெரிய பீரங்கி அப்போ யூஸ் பண்ண டைப்பில் அதெல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சில இடங்களை தாண்டி போகக்கூடாது, சில இடங்களில் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ கீப் கோயிங். பாருங்க எவ்வளோ பெருசாக பிளாக். You can tomorrow only. Hi bro. ஈரோடுங்க. ஈரோடு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். உங்கள் பேர்? ரமேஷ். ஹரிஷ் என்ன பேர்? என் பேர் ரமேஷ் தான். ஓகே 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 லண்டன்ல 5 இயர்ஸ் இருந்துட்டு ஓகே ரைட் ரைட். வந்து ஒரு 36 நாள் ரைட் பண்ணிருக்கேன். 36 நாளுங்களா? ஓகே ரைட். இந்த லடாக்ல லடாக்ல இது வரைக்கும் சோலோ தான். ஓகே சோலோ ரைட் தான் ஃபுல்லாக. நம்மளோட சேனலில் தான் எதுவும் வச்சிருக்கல, இருந்துச்சு கேமரா இருந்துச்சு, ஃப்ரெண்டு கொடுத்தே வந்தேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெமோரியலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே வந்து எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லறை கிரமிட்டு இது மாதிரி. ஸோ அதெல்லாமே வச்சுருக்காங்க. அந்த வாரில் டெத்தான எல்லாரோட இதுவுமே
மழை வேற வரப்போகுது, ஹெவியான க்ளவுடு, செம்ம கோல். ஆக்சுவலாக அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு டைமும் இல்லை, உள்ளேயும் போகக்கூடாது ஆக்சுவலாக. அதனால தான் இங்கேயே இருந்து காட்டுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பேட்ச் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம். ஹூ மேட் தி சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் வில் பி நேஷன் ஜூன் 65 இயரு டேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது. அவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ கொஞ்சம் மழையும் வர மாதிரி இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளைமேட்டு எந்த லெவலுக்கு ஆயிருக்குன்னு. ஸோ அதனால் வி ஹாவ் டு மூவ் ஃபாஸ்ட்டு. ஒரு ஃப்ளைட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் இது ஐ திங்க் மிக்குன்னு நினைக்கிறேன், மிக் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்டார்டிங் யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ். ஓகே கைஸ், போகலாம். நான் போயிட்டு நான் அடுத்தது உங்களுக்கு மோட்டோ விளாக் போட்டு விட்றேன். ஏன்னா அது பெஸ்ட்டான பிளேஸ். உள்ளே வந்தீங்கன்னா நிறையா வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அந்த அங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ அது வந்து அது என்ன த ஹட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்னு சொல்கிற அந்த ஒரு மியூசியம். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்களை அங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ வீக்கெண்டில் நோ அபவுட் இந்தியன் ஆர்மி அண்டு அவர்து சாக்ரிஃபைஸிங், அதை பற்றி விஷயங்கள் எல்லாமே. சரி கைஸ், அவ்வளோதான். நான் இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து வந்து நான் உங்களுக்கு மோட்டோவில் போட்டுவிட்றேன். கைஸ், கார்கில் வார் மெமோரியல் பார்த்தாச்சு. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கிளம்பிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வார் மெமோரியல் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ ஆக்சுவலாக வந்து என்ட்ரி ஆனோம். இங்கே என்ட்ரி ஃப்ரீ தான். ஒரே செகண்ட்ங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனால் அங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, உள்ளே என்ட்ரி ஆகுறப்போ எந்த ஒரு பேக்ஸும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா எங்கள் டை பேக்கும் வச்சுருக்கோம், அண்டு பிளாடர் பேக்கும் வச்சுருந்தோம். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. டை பேக்கில் வந்து வாலெட்டு இதெல்லாமே வச்சுருந்தேன் நான், அமௌண்ட் எல்லாமே. ஸோ அதெல்லாம் எடுத்து போட முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் வந்து இப்போதைக்கு அலௌட் இல்லைன்ட்டாங்க உள்ளே. பிகாஸ் என்னென்னா இப்போ தான் கவர்னர் வந்துட்டு போகிறாரு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கேமராஸ் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. அண்டு சம்மதர் கூட வந்த ஒரு 2-3 பேர்த்துக்கு சொன்ன ரீசன் என்னென்னா, அவங்க வந்து இந்த ஸ்லிப்பர்ஸு அப்புறம் அந்த கிராக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. ஷூ ஒன்லி, ஷூ மட்டும்தான் போட்டிருக்கணும் உள்ளுக்குள்ளே, அது மட்டும்தான் போட்டு வரணும். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால ஃபஸ்ட்டு அந்த கப்புள் ரைடரை வந்து நாங்கள் சென்ட் பண்ணி விட்டோம் உள்ளே. நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வந்து இதை பார்த்துக்குறோம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அதனால தான் கொஞ்சம் இங்கே வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டு வந்தோம். உள்ளே நாங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே போகணுன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து வி ஹாவ் டு ஷோ ஐடி கார்டு. ஸோ அதை ஐடி கார்டாக காமிச்சா தான் வந்து உள்ளேயே வந்து இது பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் வி கோ இன்சைடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அது என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு இங்கே ஜஸ்ட்டு பார்த்துட்டு உள்ளே அனுப்புவாங்க. அப்புறம் வந்து உள்ளே என்ட்ரி போடணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி. அப்புறம் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சைடு வந்து இந்த பாத்தை தாண்டி போகக்கூடாது, எங்கேயும் உட்காரக்கூடாது, எதையும் தொடக்கூடாது. அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஃபோட்டோஸ் அந்த ஸ்ட்ரைட் வேல எடுத்துக்கலாம், ஆனால் அந்த மியூசியம் இருக்கும் ஒன்று, அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்த பெருசாக நான் உங்களை காமிக்க முடியல. ஐ வில் ட்ரை டு ஷோ சம்திங், பட் தேர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அங்கே முன்னாடியே பச்சை எழுதி போட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தோன்னா வெட்டி போடுவேண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கையில் எடுக்கலை, அதை அப்படியே ட்ரா பண்ணிட்டோம். அப்புறம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அந்த ஃப்ளாகு அப்புறம் அந்த பாத்வே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அப்புறம் உள்ள அந்த மெமோரியலுக்குள்ளே போன முன்னையே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேஜர்ஸு அப்புறம் சர்ஜன்ஸோட நேம் எல்லாமே போட்டிருந்தாங்க, அந்த வாரில் பார்ட்டிசிபேட் ஆகிருந்தவங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்சஸ் இருந்துச்சு, கமாண்டரோட பேட்சஸ் எல்லாம் இருந்துச்சு.
என்னென்ன பேட்சஸ் வந்து எந்தெந்த பொசிஷன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்குமெண்ட்ரிஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த குரூப் ஆஃப் எடுத்த ஃபோட்டோ, அந்த வார் டைமில் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணியிருந்த கன்ஸு, அதோட மெட்டீரியல்ஸு, பாகிஸ்தான் அந்த வாரப்போ வந்து பாகிஸ்தான் வந்து விட்டுட்டு போன இது புல்லட்ஸு, கன்ஸு, அதோட இதெல்லாமே அங்கே கிடந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, விச் ஒன் அந்த டுட்டுக்குள்ள ஒரு இதுக்குள்ளே பங்கருக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருந்தாங்களே. ஸோ இது வந்து கார்கில் வாரப்போ இங்கே எல்லாம் விழுந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் லைக் தட். ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது, நிறையா வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் ஆல்சோ வச்சுருக்காங்க. அந்த AK-47 பிஸ்டல்ஸ் ஆகட்டும், மிஷின் கன்ஸ் ஆகட்டும், காமன் மிஷின் கன், அந்த பெரிய மிஷின் கன்னு, அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே போனோம். அப்புறம் அங்கே லெட்டர்ஸ், சர்ஜன்ஸ் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சிலதெல்லாம் ஹிந்தியில் இருக்கும், சிலது இங்கிலீஷில் இருக்கும். அதை படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகலாம் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டர் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன், நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த வார் டைமில் எல்லாமே போயிருப்பாங்களே, வார் டைமில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நிறையா நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அதில் வச்சுருந்தாங்க. ஸோ டிஜிட்டலாக வந்து எல்லாத்தையும் எடுத்து காப்பீஸாக எடுத்து. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நேஷ்னாலிட்டியோட இதோட இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீல் ஆச்சு. தேசப்பற்று கொஞ்சம் பொக்கி வலிச்சதுன்னு வைங்க நான் இப்போ சொல்லும் போது. ஸோ அது நல்லாயிருக்கும், நீங்களும் வேலை விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்கில் மெமோரியல்ன்றது கிட்டத்தட்ட இங்கேயே வந்துடுது. எங்கன்னா கார்கில் தாண்டி இதுங்க காசாவா, இது என்ன, நான் அந்த பேர் மட்டும் உங்களுக்கு நான் கீழே போட்டுடுறேங்க. எனக்கு மைண்டுக்குள்ளே ஞாபகம் வர மாட்டேது. இந்த ரைட்வேர் பட்டிருக்கலா, சுற்றி இருக்க லேண்ட்ஸ்கேப்பும் நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் இது பண்ணுது, கவருது. ட்ராஸ்ன்றத ட்ராஸ் பக்கமே ட்ராஸ்ட்டாக வந்துடுது. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் இது பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பர் கைஸ். பார்க்குறது கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வெளியே வரும்போது லைட்டாக மழை தூரிச்சு. அதனால தான் சரி ரெயின் கியர் எல்லாம் எடுத்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கியர்ஸ் எல்லாமே எடுத்து போட்டாச்சு. அப்படியே இங்கேருந்து போயிட்டே இருக்கும். நேராக வந்து ஸ்ரீநகர் தான். ஸ்ரீநகர் இன்றைக்கி ஏர்லியராக போனால் கொஞ்சம் லைட்டிங் இருக்கிறப்ப போனால் வந்து இது பார்க்கலாம், அந்த டால் லேக் போட்டிங் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் போகிற இதை பார்த்தோம்னா டால் லேக் எது போவோமான்றது டவுட்டு தான். ஏன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இது கம்மியாயிடும். இன்னும் ஒரு 150 என்னமோ கிலோமீட்டர் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ரோட்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் வி ஹாவ் டு கோனா. ஏன்னா பின்னாடி வந்து ஏன்னா எல்லா வண்டி கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் பாருங்களேன், இது எல்லாமே இங்கே மிலிட்ரி தாங்க. எல்லாம் பார்டர் வில்லேஜ் அண்ட் பார்டர் ரோட்ஸுன்றனால வந்து எல்லாம் நிறையா ஃபுல்லாக மிலிட்ரியோட இது தான் இருக்கும், ஆக்குபேஷன் தான் இருக்கும். வாங்க, இது என்ன ஒரு ஐ திங்க் இட்ஸ் ட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ராஸுங்க. பார்க்குறான் பாரு. பையா இங்கே வந்து அவ்வளோக்கு டக்குன்னு நல்லா ஃபோட்டோவுக்கு இதுக்கெல்லாமே வந்து இது கொடுத்துட மாட்டாங்க, போஸ்ட் கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப லிட்டரலி பாகிஸ்தானுக்குள்ளே ரைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு.
கொஞ்சம் நேரம் முன்னாடி இந்த இடமெல்லாம் அப்படியே க்ளவுடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மழை இப்போ தட்டி பிரிக்க போதுன்ற லெவலில் இருந்துச்சு. பட் நவ் இப்போ பாருங்க, அப்படியே ஸ்கையெல்லாம் அப்படியே கிளியர் ஆகி பாருங்க. ஸ்பீட் கேமரா, யுவர் ஸ்பீட். இந்த ரூட்டில் என்னென்னா இது ஒன்று தாங்க ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து காமனாக இந்த லாரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற ரூட்டு. ஸோ இதில் வந்து இதுதான் ப்ராப்ளமே. ஸோ ஹெவி டிராஃபிக்கு. நம்ம ஒன்று பிளான் பண்ணி வருவோம், பட் இந்த ரூட் வந்ததும் தட் பிளான் வில் பி கொலாப்ஸ். பிகாஸ் ஏன்னா டைம் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு டைம் வச்சுட்டு போனோம் அப்படின்னோம்னா நம்ம ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு டைம் ஆகும். முடியல கைஸ், எனக்கு ஒரு மாதிரி கை வலிக்குது. இந்த பாருங்க, நகை சுத்து வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜோசிலா பாஸ், ஆல்டிடியூட் 11,649 feet ஜோசிலா பாஸில் இருக்கும். ஸோ என்னால் பெருசாக எதுவும் பிளாக் பண்ண முடியல கைஸ், பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை, சரியான மழை. ஸோ அதனால் என்னால் கேமராவை மவுண்ட் பண்ண முடியல. நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இது நான் மலையெல்லாம் கொஞ்சம் கீழே போடணுன்னா மலையெல்லாம் முடிஞ்சுன்னா பிளாக் போட்டுவிட்றேன். செம்மையாக இருக்குது. சரி கைஸ், ஓகே, நம்ம இங்கிருந்து மூவ் ஆகலாம். கைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோன்மார்க். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம டார்கெட் எங்கேன்னு இருந்துச்சுன்னா ஸ்ரீநகரில் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இங்கே வந்து சோன்மார்க்கில் வந்து ஸ்டே போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் வந்து நின்றுட்டோம். ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆர்மியோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அமர்நாத் வந்து இது போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர்மி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே ஃபுல்லாக. ஸோ எங்களை பிளாக் பண்ணி அதோடய பாதியோடு திருப்பிட்டாங்க. ஓ ப்ரோதர். ஸோ எங்களை வந்து பாதியோடு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ சோன்மார்க் வரைக்கும் தான் வரது முடிஞ்சிச்சு. சோன்மார்க்லேயே வந்து செக் போஸ்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டன் வந்து இங்கேயே தங்கிட்டோம், ரூம் எடுத்து. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேஷ் இங்கே. ஸோ நாங்கள் இப்போ வந்து லைட்டாக வந்து ரூம் மட்டும் புக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபுட்டு மட்டும் ஏதோ நான் பார்த்துட்டு அதை சாப்பிட்டு நான் மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா?